அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இந்த மாதத்தினுடைய இறுதி நாள் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு மறை வல்லுநருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். புனித ஜெரோம் சொல்லியிருக்கின்றார், பைபிளை தெரியாதவர்கள் இயேசுவையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றார். பைபிளில் அடங்கியிருப்பது இறைவனுடைய விருப்பம், இறைவனுடைய சித்தம், இறைவனுடைய வார்த்தைகள். நாம் ஒரு வார்த்தையை பேசும்பொழுது நம்முடைய விருப்பம் என்னவோ, நம்முடைய கருத்து என்னவோ அதை சொல்லுகின்றோம். அதே போலவே கடவுள் நம்மோடு பேசும்பொழுது நமக்கு எதை சொல்ல விரும்புகின்றாரோ, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய திருவுளத்தை, தன்னுடைய எண்ணங்களை நம்மோடு கடவுள் பகிர்ந்து கொள்கின்றார். இறைவனுடைய எண்ணம்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி, இறைவனுடைய விருப்பம்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இன்பம், பேரின்பம் என்று சொல்லலாம். புனித ஜெரோம் மிகச்சிறந்த ஒரு விவிலிய அறிஞராக விளங்கியவர். இந்த விவிலியம் எழுதப்பட்ட மொழிகளை மிக நன்றாக சிறப்பாக கற்றுத் தேர்ந்தவர். பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருந்தது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருந்தது. இந்த எபிரேயம், கிரேக்கம் ஆகிய ரெண்டு மொழிகளையும் மிக சிறப்பாக கற்றுத் தேர்ந்தார். தேர்ந்தது மட்டுமல்ல, இயேசுநாதர் பிறந்த ஊராகிய பெத்லஹேம் என்ற ஊரிலே போய் தங்கி பைபிள் முழுவதையும் ஒரே மொழியிலே, லத்தீன் மொழியிலே அவர் எழுதினார், மொழிபெயர்த்தார். இன்றைக்கு அந்த லத்தீன் மொழிபெயர்ப்பானது உல்கத்தா என்ற பெயரில் இன்றும் அழைக்கப்படுகின்றது. மிகச்சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பு. கிரேக்க மொழி நமக்கு தெரியாது, அதுபோலவே லத்தீன் மொழியும் நமக்கு தெரியாது, அதுபோல் கிரேக்க மொழியும் தெரியாது. இந்த மூன்று மொழிகளும் இயேசுநாதருடைய சிலுவையில் எழுதியிருந்தார். கிரேக்கம், எபிரேயம், லத்தீன் ஆகிய மூன்று மொழிகளில் என்ன எழுதியிருந்தது? சிலுவையின் மேலே, இயேசுநாதர் தலைக்கு மேலே ஒன்று எழுதி வைத்திருந்தார். அது எல்லாருக்குமே தெரியுமென்னு நினைக்கிறேன். INRI என்றால் லத்தீன் 4 வார்த்தைகளுடைய முதல் எழுத்துக்கள். நசரேயனாகிய இயேசு, யூதர்களுடைய ராஜா. எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் யோசனை செய்கிறார்கள், இதை சொல்லலாமா, அதை சொல்லலாமா, இதுவாக இருக்குமா, அதுவாக இருக்குமா என்று. அப்படி அல்ல, இயேசுநாதனுடைய அந்த இயல்பை, இயேசு யார் என்பதை அதில் எழுதி வைத்திருந்தார். அவர்கள் நினைத்ததே அதை எழுதினால் இயேசுநாதருக்கு அவமானமாக இருக்கும். இயேசுநாதர் நசரேயனாகிய இயேசு, யூதர்களுடைய அரசன் இதுபோல சிலுவையில் அவமானமாக இறந்து கிடக்கின்றான் என்று அவமானத்திற்காக தான் எழுதினார்கள். ஆனால் உண்மையானது அதுதான், உண்மை அதுதான். நசரேயன் என்றால் நாசரேத் என்ற ஊரிலே பிறந்த ஒரு மனிதனாகிய இயேசு யூதர்களுடைய அரசனாக இருக்கின்றார். அதுதான் உண்மை. அது அவர்களுக்கு தெரியாது. சிலுவையில் அறையுண்ட மெசியா இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் இருக்கின்றார். சிலுவையில் அறையுண்ட மெசியா தான். சிலுவையில் அறையாமல் இருந்தால் அவர் இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் இருக்க முடியாது. இறை வல்லமை என்றால் என்ன? யூதர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், பெரிய பணக்காரனாக இருந்தால்தான் கடவுள் அவனை நேசிக்கிறார் என்ற அர்த்தம் என்று நம்பினார். ஏழையாக இருந்தால் கடவுள் அவனை வெறுத்து விட்டார் என்று நம்பினார்கள். ஆனால் அப்படி அல்ல. ஏழை லாசரை பாருங்கள். ஏழை லாசர் தான் அபிரகாமினுடைய மடியிலே போய் உட்கார்கின்றான். பணக்காரன் நன்றாக ஆடம்பரமாக தன்னுடைய வாயிலே நிறைய பொருட்களை அனுப்பி வாய் வழியாக, உணவுக் குழல் வழியாக தன்னுடைய இறைப்பைக்கு அனுப்பினான். பிறகு இறைப்பையிலிருந்து அது வீணாக வெளியேறியது. அவன் தான் பெரிய பணக்காரன். நல்லா உண்டு கழிப்புகின்றான், ஏராளமாக சாப்பிடுகின்றான், நிறைய பானங்களை குடிக்கின்றான். திராட்சை ரசம், பிறகு பழச்சாறுகள், பிறகு நல்ல உணவு வகைகள், அறுசுவை உணவு, 6 வகையான சுவையும் அதில் எது அவனுக்கு நன்றாக பிடிக்குமோ அதை சாப்பிடுகின்றான். அதனால் கீழே கிடந்த அந்த லாசரை அவன் கீழே தானே கிடைக்கணும், அதை பார்க்கவே இல்லை. நாய்கள் வந்து அவனுடைய புண்களை நக்கும் என்றெல்லாம் சொல்லுகின்றார். இயேசுநாதர் நற்செய்தியில் இப்போ என்ன சொல்கின்றார்? நரிகளுக்கு வலைகள் உண்டு, குருவிகளுக்கு கூடுகள் உண்டு,
ஆனால் மணமகனுக்கு தலை சாய்த்து உறங்குவதற்கு கூட இடம் கிடையாது. வழியிலே எத்தனை பேர் இடமில்லாமல், வீடு இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீடு, வாடகை வீட்டிலேருந்து வெளியே போக சொல்லுவார்கள். வாடகை கட்டவில்லை, 2 மாதம் 3 மாதம் கட்ட வெளியே போங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். இயேசுநாதருடைய தாய் மரியாள், இயேசுநாதருடைய வளர்ப்பு தகப்பன் சூசேப்பர் இருந்தபொழுது வெளியே போங்கள், உங்களுக்கு இடம் கிடையாது, பெத்லகேமில் குழந்தை இயேசு பிறப்பதற்கான இடமே வெளியே போங்கள். எல்லா வீட்டிலேருந்து இயேசுநாதருடைய தாயை துரைத்தினார். அதுதான் இயேசுநாதர் சொல்லுகின்றார், மணமகனுக்கு தலை சாய்க்கவும் இடம் கிடையாது. அதேபோல் இயேசுநாதன் இதேபோல் சிலுவையிலே மறித்து இறந்து போய்விடுகிறார். இறந்து போனப்பட்டு இயேசுநாதரை அவருடைய உடலை வைப்பதற்கு கூட 6 அடி மண் கிடையாது. 6 அடி மண் கூட ஒருவனுக்கு சொந்தமில்லை என்று சொல்வார்கள். எவ்வளவுதான் ஒருவன் உலகத்திலே சம்பாதித்தாலும் அவன் தன்னுடைய ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன? ஒரு பயனுமே கிடையாது. அவன் பிறவாது இருந்திருந்தால் அவனுக்கு நலமாக இருந்திருக்கும் என்று யூதாசு இயேசுநாதர் கூறினார். பிறந்து ஒரு பயனுமே கிடையாது அவன். என்றால் மாசற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி அவன் தன்னுடைய உயிரையே தானாகவே எடுத்துக்கொள்கின்றான் யூதாஸ் இஸ்காரியோத். அவன் பார்த்துங்களே, என்னை நற்செய்திலே இயேசுநாதர் சொல்வதுதான், என்னை நீ பின்பற்ற விரும்பினால் உடனே என்னை பின்பற்றி வரவேன். ஒருவன் சொல்லுகின்றான், நான் போய் என்னுடைய சொந்தக்காரர்களெல்லாம் இறந்த பிற்பாடு அவர்களை அடக்கம் செய்து முடித்துவிட்டு பிறகு வந்து உண்மை பெண் சொல்கின்றேன். கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவன் எவனும் கடவுளுடைய அரசுக்கு தகுதியற்றவன் என்று கூறுகின்றார் இயேசுநாதர். மிக கடினமான வார்த்தைகள். ஆனால் இயேசுநாதர் நம்மோடு இருக்கும்பொழுது, கடவுள் நம்மோடு இருக்கும்பொழுது வேறு எந்த ஒரு பொருளுமே நமக்கு அத்தியாவசியமான தேவையே கிடையாது. கடவுளை மட்டுமே நாம் மிக தேவையான ஒரே சொத்தாக கொள்ள வேண்டும். ஒருவன் உலகத்தை எல்லாம் தன்னுடைய ஆதாயமாக ஆக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்துவிட்டால் அவனுக்கு வரும் பயன் என்ன? ஒரு பெரிய மனிதன், ஒரு பெரிய பணக்காரன் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டினான். 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய் என்றால் எவ்வளோ ரூபாய்? 100 லட்சம். 100 லட்சம். 1 லட்சம் என்றால் உங்களுக்கு தெரியும். 100 லட்சம் என்றால் எவ்வளோ ரூபாய்? 100 லட்சம். 1 லட்சம் என்றால் எவ்வளோ ரூபாய்? 100,000 ரூபாய். 1000 என்றாலே நமக்கு பார்ப்பது கஷ்டமாக இருக்குது. 100,000 ரூபாய் எவ்வளோ இருக்கும்? அதுபோல் 100 லட்சம், அதான் 1 கோடி. அவ்வளோ ரூபாய்க்கும் வீடு கட்டி முடிச்சுட்டு கடைசியில் அவன் என்ன சொல்லுகின்றான்? நான் விரும்பியதே என்னால் சாப்பிட முடியவில்லை, எனக்கு உடலில் சர்க்கரை நோய் இருக்கின்றது, தித்திப்பு நோய், எதையும் நான் விரும்பியதே சாப்பிட முடியும், சாப்பிட்டால் நான் செத்து போய்விடுவேன், இவ்வளோ பெரிய வீடு அப்புறம் எனக்கு இல்லாமல் போய்விடும் என்று சொல்லுகின்றான். என்ன செய்ய முடியும்? நல்ல விரும்பிய சுவையான அறுசுவையான பழங்களை சாப்பிட முடியவில்லை, தித்திப்பான பழங்களை சாப்பிட முடியவில்லை, அவனுக்கு ஆசை முடியவில்லை. இதுதான் இறைவன் எத்துணை நல்லவர், இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சங்கீத ஆசிரியர் கூறுகின்றார். இறைவனை நாம் நம்முடைய உள்ளத்தில் நாம் கொண்டிருக்கவில்லை என்றால் உலகத்தில் நாம் எவ்வளவு பெரிய சாதனைகளை சாதித்தாலும் எல்லாமே வீண். வீணிலும் வீண், எல்லாமே வீண். ஆகவே அன்பு சகோதரர்களே, நாம் இயேசுனுடைய சீடர்கள், இயேசுனுடைய பெயரை தாங்கிறவர்கள். கிறிஸ்து அவன். நமக்கு ஒரு பெயர், எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பெயர் இருக்குது. ஒரே பெயர் என்ன? கிறிஸ்து அவன். அவ்வளோதான் ஒரே பெயர். ஆண்களுக்கும் பெண்களுக்கும், பெரியவர்களுக்கும் சின்னவர்களுக்கும், குருவானவருக்கும் குருவானவர்கள் அல்லாதவர்களுக்கும், சிஸ்டர்களுக்கும், மற்ற சாதாரணமானவர்களுக்கும் ஒரே பேர் என்ன? கிறிஸ்தவன். இயேசுனுடைய பெயர் தான் நம்முடைய பெயர். அப்போ இயேசுனுடைய பெயருக்காக தான் நாம் வாழ்வேன். அவர் வளர வேண்டும், நான் குறைவேன். இதை சொன்னது யாரு? அன்னை மரியாவா? இவன் தெரிலன்னு சொல்கிறான், பையன் தெரிலன்னு சொல்கிறான். அவர் வளர வேண்டும், நான் குறைவேன். திருமுழுக்கு யோவான், திருமுழுக்கு யோவான் இயேசுநாதரை பற்றி என்ன சொல்கிறார்? இயேசுநாதர் வளர வேண்டும், நான் குறைவேன். கடவுளுடைய புகழ் தான் வளர வேண்டும், என்னுடைய புகழ் எதுவுமே கிடையாது. நான் கடவுள் முன்னால் ஒரு சிறு புள்ளி, ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியாது. கடவுள் என்னை படைத்தார், ஆன்மாவை படைத்தார், நான் ஒரு சிறு புள்ளி. கடவுள்தான் எல்லாம். கடவுள்தான் மிகப்பெரியவர், எல்லாவற்றுக்கும் மிகப்பெரியவர் கடவுள்தான். நான் தான் பெரியவர் நினைத்து கொண்டால் அது வீணானது. தற்பெருமை, ஆங்காரம் அல்லது ஆணவம், இருமாப்பு
அதெல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடாது. அதான் தலையான பாவம். எல்லா பாவங்களுக்கும் தலையான பாவம். இப்போ நம்ம உடம்புக்கு தலை இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அதுபோல் எல்லா பாவங்களுக்கும் தலை எது? ஆங்காரம், ஆணவம். அதான் முதல் பெற்றோர்கள் செய்து அந்த மரத்தினாலே பாவம் செய்தார்கள். மரத்தினுடைய பழத்தை பறித்து சாப்பிட்டார்கள். கடைசியாக அதே மரத்திலே இயேசுநாதர் தொங்க வேண்டியதாக இருந்தது. எந்த மரத்தினாலே மனிதன் பாவத்தை செய்தானோ அதே மரத்திலே இயேசுநாதர் தொங்கி நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். அது அன்பு சகோதரர்களே, இங்கே இருக்கின்ற இயேசு தெய்வத்திடம் நம்முடைய ஆன்மாவை நாம் ஒப்படைக்குவேன். தெய்வமே, என்னுடைய வாழும் முழுவதையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். நான் முழுவதும் உமக்கே சொந்தம். நான் முழுவதும் எனக்கே சொந்தம் அல்ல. எல்லா பொருளும் எனக்கு தான் சொந்தம். உலகம் முழுசும் எனக்கு சொந்தம். பணம் எனக்கு சொந்தம். நகை எனக்கு சொந்தம். நல்ல விலை வந்த உடைகள், நான் போடுகின்ற ஆடைகள் எல்லாம் எனக்கு தான் சொந்தம். வேறு யாருக்கு தரமாட்டேன் என்று சொன்னால் நாம் கடவுளுக்கு எதிர்ப்பானோம். எல்லாமே இறைவனுக்கு தான் சொந்தம். நான் முழுவதும் இறைவனுக்கே சொந்தம் என்ற உயர்ந்த சிந்தனை, ஆன்மீக சிந்தனை உடையவர்களாக நான் முழுவதும் இயேசுவுக்கே சொந்தம். என்னுடைய வாழ்வு முழுவதையும் நான் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கின்றேன். என்னுடைய சிலுவையோடும் என்னுடைய மகிழ்ச்சியோடும் நான் இயேசுவை என்னுடைய சிலுவையோடு நான் பின்பற்றி செல்கின்றேன். இயேசுனுடைய வழியில் அவர் பதித்த அந்த அடிச்சுவடைகளில், அந்த பாதச்சுவடைகளில் என்னுடைய பாதங்களை வைத்து நான் நடக்கின்றேன். அப்படி என்றால் என்ன? இயேசுனுடைய எண்ணத்தை, இயேசுனுடைய விருப்பத்தை, இயேசுனுடைய திருவுளத்தை தான் நான் நிறைவேற்றேன். இயேசுனுடைய எண்ணம் என்னுடைய எண்ணம், இயேசுனுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம். இயேசுக்கு பிடித்ததே எனக்கு பிடிக்கும், இயேசுனாக்கு பிடிக்காததே எனக்கு பிடிக்காது. இதை நம்மளால் சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம். இயேசுனாக்கு பாவம் பிடிக்காது, பாவம் பிடிக்காத நம்மளால் சொல்ல முடியுமா? பாவத்தை நாம் விரும்பி செய்கின்றோம். சாத்தான் தூண்டும். ஓ, நீ பொய் சொன்னால் உனக்கு நல்லது, லஞ்சம் வாங்கினால் உனக்கு நல்லது. நீ ஏன்? இயேசுநாதர் சொல்லுவார், அவர் கடவுள், அவரை விட்டுவிடு. நாமெல்லாம் மனிதர்கள். நமக்கு லஞ்சம் பணம் இருந்தால்தான் நல்லது. லஞ்சம் வாங்கிக்கொள், விட்டுவிடாது. இது கிடைக்குமா உனக்கு? ஒரு 3000 ரூபாய் லஞ்சம் கிடைக்கிறது, வாங்கிக்கொள். யார் சொல்லுவார்கள்? பேய் சொல்லும். பேய் தான் சொல்லும். என்ன சொல்லும்? லஞ்சத்தை வாங்கிக்கொள் என்று சொல்லும். நான் வாங்கிக்கொள்ளலாமா? உள்வெடி மாணவிகள் அமர்ந்து கொண்டிருக்க யோசனை செய்கிறார்கள். வாங்கிக்கொள்ளலாமா? லஞ்சம் கிடைக்கிறது, வாங்கக்கூடாது, வேண்டாம் என்று தான் சொன்ன. ஏசுனாருக்கு பிரியமில்லை. ஏசுனா லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறார். ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மற்றவர்கள் துன்பம் இழைக்கக்கூடாது. எனவே இங்கே இருக்கின்ற இயேசு தெய்வம் அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக, அவருடைய அன்பு சீடர்களாக, அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் இருப்பதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று இங்கே நமக்காக நம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற தெய்வம் நம்முடைய உள்ளத்தை ஊடுருவி ஆராய்ந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இத்தகைய இறை சிந்தனையை எழுப்பி நாம் அவருக்கு முற்றிலும் சொந்தமானவர்களாக வாழ நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த வழிபாட்டில் நாம் தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென்.